முக்கிய செய்திகள். குளிர்கால கூட்டத்தொடரில் தாகூரையும் காந்தியையும் அவமதித்தது மத்திய அரசு. டெல்லி காற்று மாசு குறித்து விவாதிக்காமல் நழுவியதாகவும் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. நாட்டிலேயே அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. 97,37,000 பேர் நீக்கப்பட்டதால் அதிர்ச்சி. சென்னையில் 3 ஒருவருக்கு பறிபோனது வாக்குரிமை. பெயர் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க 1 மாதம் அவகாசம். உத்தரப்பிரதேசத்தில் அணுமின் நிலையம் தொடங்குகிறது அதானி நிறுவனம். 1600 மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய திட்டம். வணக்கம். வணக்கம். ரவீந்திரநாத் தாகூரை இழிவுபடுத்தி தொடங்கிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் மகாத்மா காந்தியை இழிவுபடுத்தி நிறைவடைந்துள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. குளிர்கால கூட்டத்தொடர் இந்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி நேற்று நிறைவடைந்தது. இந்த கூட்டத்தொடரில் வந்தே மாதரம் 150வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் விவாதம் நடைபெற்றது. எதிர்க்கட்சிகளின் தொடர் வலியுறுத்தலை அடுத்து வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளிட்ட தேர்தல் சீர்திருத்தம் குறித்த விவாதமும் நடைபெற்றது. மேலும் குளிர்கால கூட்டத்தொடரில் அணுமின் உற்பத்தியில் தனியாரை அனுமதித்தல், காப்பீட்டுத் துறையில் 100% அந்நிய முதலீடு, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட்ட விபி ஜிராம்ஜி உள்ளிட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. டெல்லி காற்று மாசு குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி கோரிக்கை விடுத்திருந்தார். ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சிகளும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண ஆக்கப்பூர்வமான வகையில் விவாதம் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஆனால் அது குறித்து விவாதம் நடத்தாமல் நாடாளுமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. டெல்லி காற்று மாசு குறித்து முழுமையான விவாதம் நடத்த அரசு தயாராக இருந்ததாகவும், ஆனால் விபி ஜிராம்ஜி மசோதா நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்திய அமளியால் விவாதம் நடத்த முடியவில்லை என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். அவரது கருத்திற்கு எக்ஸ் தளத்தில் மறுப்பு தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பியும் செய்தி தொடர்பாளருமான திரு ஜெய்ராம் ரமேஷ், டெல்லி காற்று மாசு குறித்து அர்த்தமுள்ள விவாதம் நடத்துவதை தவிர்த்த மத்திய அரசு குளிர்கால கூட்டத்தொடரை மாசு தொடராக மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். விபி ஜிராம்ஜி உள்ளிட்ட மசோதாக்களை நிலைக்குழுவுக்கு அனுப்ப எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியும் அரசு மறுத்துவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். ஊரக வேலைவாய்ப்பு மசோதாவை தொடர்ந்து வன உரிமை சட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம், நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் ஆகியவற்றையும் பாஜக அரசு மாற்றிவிடும் என்று திரு ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் வந்தே மாதரம் விவாதம் மூலம் ரவீந்திரநாத் தாகூரை இழிவுபடுத்திய பாஜக அரசு விபி ஜிராம்ஜி மசோதாவை கொண்டு வந்து மகாத்மா காந்தியை இழிவுபடுத்தி தொடரை முடித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் 97 லட்சத்துக்கும் அதிகமானோர் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு நடத்தப்பட்ட SIR-இல் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இறுதி வாக்காளர் பட்டியலின் போது அது 47 லட்சமாக குறைந்தது. அதைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், குஜராத், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், அசாம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் SIR பணிகள் நடைபெற்றன. அதில் மேற்கு வங்கத்தில் 58,21,899 வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டனர். ராஜஸ்தானில் 41,84,000க்கும் மேற்பட்டோர் நீக்கப்பட்டனர். நேற்று வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் குஜராத்தில் 73.73 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டனர். ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகபட்சமாக 97,37,832 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். அதில் ஆளும் கட்சி தலைவர்கள் போட்டியிடும் தொகுதியில் அதிக அளவிலும், எதிர்க்கட்சி தலைவர்கள் போட்டியிடும் தொகுதியில் குறைந்த அளவிலும் வாக்காளர் நீக்கம் நடைபெற்றுள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் 1,03,812 பேரும், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 89,214 பேரும் நீக்கப்பட்டுள்ளனர். அதே சமயம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமியின் எடப்பாடி தொகுதியில் 26,375 வாக்காளர்களும், தமிழக பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரனின் நெல்லை சட்டமன்ற தொகுதியில் 42,119 பேர் மட்டுமே நீக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே உரிய நடைமுறையின்றி வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து எந்த பெயரும் நீக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. எந்த ஒரு பாதிக்கப்பட்ட வாக்காளரும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி மாவட்ட ஆட்சியரிடமும் அதன் பிறகு தலைமை தேர்தல் அதிகாரியிடமும் முறையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்யூமரேஷன் ஃபார்ம் யார் கொடுத்துருக்காங்க அதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் இல்லாமல் பண்ண முடியாது. நான் திருப்பி சொல்கிறேன், யார் என்யூமரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரோல்ல இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது பண்ண இல்லாமல் பண்ண முடியாது. அங்கே BLOs அப்ரோச் பண்ணிடலாம்,
புக் யோர் பிஎல்ஓ இருக்குது, இஆர்ஓஸ் இருக்குது, இல்லைன்னா ஆன்லைன் கூட வழங்கலாம். அது போக நம்ம ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடப்போம். ஒரு 2 வீக்கெண்ட் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடக்க போகிறோம். அதில் கூட அவங்க வழங்கலாம். இதனிடையே தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களில் முகவரி இல்லாதவர்கள் எண்ணிக்கை 66,44,881 பேர் என்பது நெருடலாக உள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் கூறியுள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில் அனைத்து அரசியல் கட்சிகளின் தோழர்களும் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இவ்வளவு நபர்கள் முகவரி இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் அல்லது இருக்கிறார்கள் என்பது வியப்பாக உள்ளதாக திரு சிதம்பரம் கூறியுள்ளார். குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காதவர்கள் என்கிற முறையில் 66 லட்சத்துக்கும் அதிகமானோர் நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இது நீக்கப்பட்ட வாக்காளர்களில் 68% இருப்பதாக தெரிவித்துள்ளது. நீக்கம் செய்யப்பட்டவர்கள் குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காதவர்கள் என்பது எந்த அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டது என்பதை தேர்தல் ஆணையம் விளக்க வேண்டும் என்று அந்த கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீக்கப்பட்டுள்ள 90 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களில் பெரும்பாலானவை போலி வாக்குகள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலின்படி சென்னையில் 3 ஒருவரது வாக்கு பறிபோய் உள்ளது தெரியவந்துள்ளது. சென்னை மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு முன் 40,04,694 பேர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தனர். வரைவு வாக்காளர் பட்டியலின்படி 14,25,018 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு வரைவு பட்டியலில் 25,79,676 வாக்காளர்கள் மட்டுமே தற்போது உள்ளனர். இவர்களில் 12,47,690 ஆண்களும் 13,31,243 பெண்களும் 3ஆம் பாலினத்தவர் 743 பேரும் அடங்குவர். மொத்தம் 35.58% வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 12,22,164 பேர் இடம்பெயர்ந்தவர்கள் என்றும் 1,56,555 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் 27,328 பேர் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருந்ததாகவும் 18,772 வாக்காளர் இரட்டை பதிவு காரணமாகவும் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தில் வேளச்சேரி தொகுதியில் அதிகபட்சமாக 1,27,521 பேர் வாக்கு பறிபோய் உள்ளது. அடுத்ததாக அண்ணா நகரில் 1,18,287 வாக்காளர்களும், விருகம்பாக்கத்தில் 1,10,824 பேரும் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். வில்லிவாக்கத்தில் 97,960 பேர் நீக்கப்பட்ட நிலையில் ஆர்கே நகர் தொகுதியில் குறைந்தபட்சமாக 32,501 பேர் மட்டும் பட்டியலில் விடுபட்டுள்ளனர். இணையதளத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து தவறுதலாக நீக்கப்பட்டதாக கருதினாலோ ஆட்சேபம் இருந்தாலோ விண்ணப்பிக்க 1 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குமரகுருபரன் கூறினார். தமிழ்நாட்டின் தொன்மையை பறைசாற்றும் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நெல்லையில் இன்று திறந்து வைக்கிறார். தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர், சிவகளை, கொர்க்கை, துலுக்கர்பட்டி ஆகிய தொல்லியல் தளங்களில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் அறிவியல் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் அரிய தொல் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. அவற்றை காட்சிப்படுத்தும் வகையில் திருநெல்வேலியில் பொருணை அருங்காட்சியகத்தை அரசு அமைத்துள்ளது. திருநெல்வேலி ரெட்டியார்பட்டி பகுதியில் 13 ஏக்கர் நிலப்பரப்பில் 54,296 சதுரடி பரப்பளவில் பிரம்மாண்டமாக இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இரும்பின் தொன்மையை பறைசாற்றிய சிவகளை, தமிழ் பண்பாட்டின் தொட்டிலாக கருதப்படும் ஆதிச்சநல்லூர், சங்ககால பாண்டியரின் துறைமுகமான கொர்க்கை ஆகிய இடங்களில் கிடைக்கப்பெற்ற அரிய தொல்பொருட்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் வரவேற்பு அறை, ஒளி காட்சி அரங்கு, கண்கவர் நீர் தடாகம், திறந்தவெளி அரங்கம், தொல்லியல் மாதிரிகள் மற்றும் உள்ளூர் கைவினை பொருட்களின் விற்பனையகம், மின்கலத்தால் இயங்கும் வாகனம், பொதுமக்கள் செல்ல எளிதான நடைபாதை, இயற்கையை ரசிக்க ஆங்காங்கே மரங்கள், குறுஞ்செடிகள், குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள், இளைப்பாற ஆங்காங்கே இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 5300 ஆண்டுகளுக்கு முன்னரே உலையில் இட்டு இரும்பை உருக்கும் தொழில்நுட்பம் தமிழ் நிலப்பரப்பில் தோன்றியது என்பது அறிவியல் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அதனை விளக்கும் வகையில் இரும்பு உருக்குதல் செயல்முறையின் நேரடி காட்சி இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் 2 நாட்கள் அரசு முறை பயணமாக திருநெல்வேலி செல்லும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பொருணை அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைக்கிறார். முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க உள்ளதால் இன்றும் நாளையும் திருநெல்வேலி மாநகர எல்லைக்குள் ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லாத வான்வெளி வாகனங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அணுமின் உற்பத்தி துறையில் தனியார் ஈடுபடுவதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க அதானி நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
இதுவரை மத்திய அரசு வசம் இருந்த அணுமின் உற்பத்தி துறையில் தனியார் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் பங்கேற்கும் வகையில் சாந்தி என்ற இந்தியாவின் மாற்றத்துக்கான அணுசக்தி மேம்பாட்டு மசோதா எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புகளுக்கு இடையே நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. அப்போது பிரதமர் திரு மோடியின் நண்பர்களுக்காகவே இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 200 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 8 சிறிய அணுமின் உற்பத்தி நிலையங்களை அமைக்க அதானி நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மொத்தம் 1600 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட அணுமின் உற்பத்தி ஆலைகளை அமைப்பது தொடர்பாக உத்தரப்பிரதேச அரசுடன் அதானி நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக வணிக செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த அணுமின் உற்பத்தி ஆலை அரசு மற்றும் தனியார் பங்களிப்பில் அமைய உள்ளதாகவும் அதானி குழுமத்தின் சார்பாக தேசிய அணுசக்தி மின் கழகம் ஆலையை இயக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஆலையை வடிவமைக்கும் மற்றும் வளர்ச்சி பணிகளில் மத்திய அரசின் பாபா அணுசக்தி ஆராய்ச்சி மையம் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசின் உத்தரவு கிடைத்தவுடன் இந்த ஆலைகள் அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் அமையும் என்று கூறப்படுகிறது. எனினும் ஆலைகள் இயங்க தடையில்லா தண்ணீர் விநியோகம் தேவை என்பதால் அதற்கு ஏற்ற ஆற்று பகுதியை இதுவரை உத்தரப்பிரதேச அரசு கண்டறியவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் வரும் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல் சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நடக்கும் தேர்தல், சமூக நீதிக்கும் சமூக அநீதிக்கும் நடக்கும் தேர்தல் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி தெரிவித்துள்ளார். திருவாரூர் அருகே காட்டூர் கலைஞர் மணிமண்டபத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சிறுவர் பூங்காவை நேற்று அவர் திறந்து வைத்தார். பின்னர் கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர், பாசிச சக்திகள் பழைய அடிமைகள் போதாது என்று புது அடிமைகளை தேடி கண்டுபிடித்து கூட்டணி வைத்துக் கொண்டு வருவார்கள் என்றும் அவர்களை தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவுடன் ஓட விரட்ட வேண்டியது திமுகவின் கடமை என்றும் தெரிவித்தார். 2026 ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது. இது தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தல். இது சர்வாதிகாரத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் நடக்கிற தேர்தல். சமூக நீதிக்கும் சமூக அநீதிக்கும் இடையே நடக்கின்ற ஒரு தேர்தல். மாநில உரிமைகளுக்கும் டெல்லி சர்வாதிகாரத்துக்கும் நடக்கின்ற ஒரு தேர்தல். தமிழ்நாட்டுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை பார்த்தால்தான் யார் பெயர் விடுபட்டுள்ளது என்பது தெரியவரும் என்று திரு உதயநிதி தெரிவித்தார். அதன் பின்னர் விடுபட்டவர்களின் பெயர்களை சேர்க்கும் பணியில் ஈடுபடுவோம் என்றும் அவர் கூறினார். நடப்பாண்டுக்கான விரைவு தட்கல் திட்டத்தின் கீழ் விவசாய மின் இணைப்பு பெற விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இந்த மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தில் தட்கல் முறையில் விண்ணப்பிக்க சம்மத கடிதம், வருவாய் ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட மேற்பார்வை பொறியாளர் பெயரில் வரைவு காசோலை எடுத்து வழங்கலாம் என கடந்த 16ஆம் தேதி அறிவிப்பு வெளியானது. இதையடுத்து பொள்ளாச்சி பகுதியில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மின் தேவைக்கேற்ப 2.25 லட்சம் முதல் 3.25 லட்சம் ரூபாய் வரை வரைவு காசோலை எடுத்து உரிய ஆவணங்களுடன் மின்வாரிய அலுவலகத்தில் கொடுத்துள்ளனர். ஆனால் தட்கல் முறையில் விண்ணப்பிப்பதற்கான நேரம் முடிந்துவிட்டதாக அதிகாரிகள் கூறியதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் பொள்ளாச்சி மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். டிடி எடுத்துட்டு வந்தவங்களே எக்ஸ்ட்ரா 75 பேர் இருக்காங்க இனி ப்ராசஸ் பண்ணாங்க. அதாங்க டாக்குமெண்டேஷனில் வந்து நீங்கள் இப்போ போய் ரீவெரிஃபிகேஷன் போகும்போது வில்லேஜ் ஆஃபீஸர் அவைலபிள் இல்லை. அதே மாதிரி இபி ஆஃபீஸ் போனீங்கன்னா ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அதான் பண்ணி முடிச்சது ஒரு 200 பேர் 4 நாள் இங்கே நின்றுட்டு இருக்காங்க. இனி ஒன்றும் ப்ராசஸ் முடியல எங்களுக்கு. அதேபோல வாணியம்பாடி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மின் கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விண்ணப்பித்த அனைவரின் விண்ணப்பங்களையும் மின்வாரியம் ஏற்க தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு தட்கல் விவசாய மின் இணைப்பு திட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விருப்பமுள்ள விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள், புதிய வாக்காளர்கள் உள்ளிட்டோர் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் நிறைவடைந்த நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியல் மாவட்ட வாரியாக நேற்று வெளியிடப்பட்டது. இந்த பட்டியலில் சுமார் 97 லட்சம் பேர் விடுபட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பொள்ளாச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன், எஸ்ஐஆர் சீர்திருத்தத்தின் வாயிலாக தமிழகத்தில் சுமார் 1 கோடி பேர் வரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று தாம் ஆரம்பம் முதலே கூறி வந்தது உண்மையாகிவிட்டதாக கூறினார். விடுபட்ட 97 லட்சம் பேரில் எத்தனை பேர் அண்டை நாடுகளில் இருந்து தமிழ்நாட்டுக்கு ஊடுருவியவர்கள் என்றும் அவ்வாறு ஊடுருவ வாய்ப்புள்ளதா என்றும் கேள்வி எழுப்பினார். குடிமக்களின் வாக்கு உரிமையை பறிப்பதன் மூலம்
பாஜக சாதிக்கப் போவது என்ன என அவர் வினவினார். இதற்கிடையே வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் சேர்வது எப்படி என தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. அதன்படி வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள தேர்தல் ஆணையத்தின் voters.eci.gov.in எனும் இணையதளத்திலும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியின் இணையதளத்திலும் தங்களது வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை உள்ளீடு செய்து தெரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீக்கப்பட்டவர்களின் விவரம் மற்றும் அதற்கான காரணங்களை அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளின் இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களும் ஜனவரி 1ஆம் தேதியுடன் 18 வயதை நிறைவு செய்யும் புதிய வாக்காளர்களும் தங்கள் பெயரை பட்டியலில் சேர்க்க வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் படிவம் 6 பெற்று பூர்த்தி செய்து அவர்களிடம் கொடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இணையதளம் மூலமாகவும் பெயர் சேர்ப்பு படிவங்களை சமர்ப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. பட்டியலில் இடம்பெற்றவர்கள் முகவரி மாற்றம் செய்ய அல்லது தொகுதி மாற்றம் செய்ய படிவம் 8 சமர்ப்பிக்க வேண்டும். இன்று முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை இந்த படிவங்களை வழங்கலாம் என்றும் ஆட்சேபங்கள் இருந்தால் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியானவர்களின் பெயர்கள் பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியிடப்படும் இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மாற்றத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றான விக்சித் பாரத் ஜிராம்ஜி மசோதா மக்களவையில் நேற்று முன்தினம் நள்ளிரவில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு இடையே நிறைவேற்றப்பட்டது. இதிலிருந்த மகாத்மா காந்தி பெயரை நீக்கிவிட்டு வேறு பெயர் சூட்டப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்ட தலைமை தபால் நிலையம் முன்பு இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பட்டுக்கோட்டையில் தலைமை தபால் நிலையம் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தலைஞாயிறு என்ற பகுதியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மசோதாவின் நகலை எரிக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு நிலவியது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் 30 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி தொடரையும் கைப்பற்றியுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து வரும் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடியது. இதில் இந்திய அணி 2 போட்டிகளிலும் தென்னாப்பிரிக்கா 1 போட்டியிலும் வெற்றி பெற்றன. மழையால் ஒரு போட்டி ரத்து செய்யப்பட்ட நிலையில் 5வது மற்றும் கடைசி போட்டி அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்றது. முதலில் களமிறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 231 ரன்கள் சேர்த்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக திலக் வர்மா 73 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 232 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை பறிகொடுத்து 201 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதையடுத்து 30 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி 3-1 என தொடரையும் கைப்பற்றியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ரவீந்திரநாத் தாகூரை இழிவுபடுத்தி தொடங்கிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் மகாத்மா காந்தியை இழிவுபடுத்தி நிறைவடைந்துள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் 97 லட்சத்திற்கும் அதிகமானோர் வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. SIR பணிகளுக்கு பிறகு வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலின்படி சென்னையில் 3/1 வாக்கு பறிபோய் உள்ளது தெரியவந்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.